ரூபாய்க்கு சைக்கிளை அடமானம் வச்சதுக்காக இங்க ஒரு உயிர் பரிதாபமா பறி போயிருக்கு. குடும்பத்தை பத்தி அவதூறா பேசின ஆத்திரத்துல தந்தை மகனே திட்டம் தீட்டி அவதூறா பேசினதா சொல்லப்பட்ட நபரை கொலை செஞ்சதா கூறப்படுது. சாதாரண ஒரு விஷயத்துக்காக இங்க ஒருத்தரை கொடூரமான முறையில திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மூப்பன்பட்டி கீழத்தெருவை சேர்ந்தவர் 37 வயதான மாடசாமி. இவரு சொந்தமா வேன் ஒண்ண வச்சு தொழில் செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில தான் மூப்பன்பட்டி பக்கத்துல இருக்க சுடுகாட்டுல இவரு கொடூரமான முறையில வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்ததா கூறப்படுது. இது தொடர்பா கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சதுல 17 வயது சிறுவன் உட்பட 3 பேரை பிடிச்சு விசாரணை செஞ்சிருந்திருக்காங்க. மூப்பன்பட்டி திருமங்கை நகர் பகுதியை சேர்ந்த 19 வயதான முகில்ராஜ், உருளைக்குடி தெற்கு தெருவை சேர்ந்த 18 வயதான சின்னசாமி மற்றும் கோவில்பட்டி பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுவன் உட்பட 3 பேர்கிட்ட மேற்கொண்ட விசாரணையில திடுக்கிடும் தகவல் வெளியாகிருக்கு. சைக்கிளை அடமானம் வச்சதுல ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா மூப்பன்பட்டி பகுதியை சேர்ந்த மாடசாமியுடைய நண்பரே தன்னுடைய மகனோட சேர்ந்து மாடசாமிய கொலை செஞ்சிருக்கிறது போலீசார் விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. மூப்பன்பட்டி பகுதியை சேர்ந்த 48 வயதான கோபி மற்றும் அவருடைய மகன் 22 வயதான பார்த்திபன் ஆகியோர் சேர்ந்துதான் மாடசாமிய வெட்டி கொலை செஞ்சதா கூறப்படுது. அதை தொடர்ந்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் பக்கத்துல காட்டு பகுதியில கோபி பதுங்கியிருந்த நிலையில போலீசார் கோபிய கைது செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவருடைய மகன் பார்த்திபனையும் கைது செஞ்சு அவங்க கிட்ட மேற்கொண்ட விசாரணையில தான் என்ன நடந்தது அப்படின்ற விவரங்கள் தெரிய வந்திருக்கு. கோபி தன்னுடைய சைக்கிளை 1500 ரூபாய்க்கு மாடசாமி கிட்ட அடமானம் வச்சதாகவும் 500 ரூபாயை கொடுத்துட்டு திருப்பி தன்னுடைய சைக்கிளை கேட்டதாகவும் அதுக்கு மாடசாமி தர மறுத்ததாகவும் கூறப்பட்டிருக்கு. பல தடவை சைக்கிளை கேட்டும் தராததால இருவருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அப்பதான் மாடசாமி கோபி பத்தியும் கோபியுடைய குடும்பத்தை பத்தியும் அவதூறா பேசினதா கூறப்படுது. இதனால மனம் முடிஞ்சு ஆத்திரத்தில் இருந்த கோபி தன்னுடைய மகனோட சேர்ந்து திட்டம் தீட்டி அந்த திட்டத்தின்படி பார்த்திபனுடைய நண்பர்களான சின்னசாமி, முகில்ராஜ் மற்றும் 17 வயதான சிறுவன் உட்பட அவங்களுடைய உதவியோட மாடசாமியை கொலை செஞ்சதா கூறப்படுது. முகில்ராஜ் தான் வாடகைக்கு வேன் எடுக்கிறதாகவும் சுடுகாடு பகுதிக்கு வர சொன்னதாகவும் அதுக்கப்புறமா மாடசாமி வந்ததை தொடர்ந்து முகில்ராஜும் மாடசாமியும் மது அருந்தினதாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் மறைஞ்சிருந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து மாடசாமிய கொலை செஞ்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து கோபி மற்றும் பார்த்திபனை கோவில்பட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைச்சிருந்திருக்காங்க. ஒரு சைக்கிளை அடமானம் வச்சதுல ஏற்பட்ட சின்ன பிரச்சனையின் காரணமா இங்க ஒரு உயிர் பரிதாபமா பறி போயிருக்கு.